தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் உள்ளதாகவும் சமூக நீதி பாதுகாப்பு படுதோல்வி அடைந்துள்ளது என திருவள்ளூரில் யாத்திரை நிகழ்ச்சிக்கு பின் அண்ணாமலை பேட்டி. என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு திருவள்ளூர் சிவிஎன் சாலையில் மாவட்ட பாஜக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டம்தோறும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணியில் 190வது தொகுதியாக இந்த யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு 191வது தொகுதியாக திருவள்ளூருக்கு வருகை தந்த அவருக்கு சிவிஎன் சாலையில் அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து காமராஜர் சிறை வழியாக ஜெயன் சாலை, ராஜாஜி சாலை, தேரடி சாலை, பஜார் வீதி ஆகிய முக்கிய வீதிகளில் யாத்திரையாக சென்ற அண்ணாமலைக்கு சாலையின் இருபுறமும் கூடியிருந்த பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். யாத்திரை முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, கடந்த 67 ஆண்டுகளில் இல்லாத வகையில் தற்போது மருத்துவ படிப்பிற்கான இடம் 57,000 1,08,000 உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி தூங்கி எழுந்துள்ளார். 1980 காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும், அதானி ராமர் கோயில் திறந்தார் என்று திருவள்ளூர் எம்பி பேசியிருப்பது 2 வயது குழந்தைக்கு இருக்கும் அறிவு திருவள்ளூர் எம்பிக்கு இல்லை என்பதை காட்டுகிறது என்றும், 4 ஆண்டுகள் கழித்து தொகுதி பக்கம் சென்றுள்ள திருவள்ளூர் நாடாளுமன்ற எம்பி ஜெயக்குமார், தொகுதி மக்களுக்கு இதுவரை எந்த பயனும் இல்லை என்றார். மேலும் காங்கிரஸ் கட்சியில் இருப்பது தேர்தல் நேரத்தில் சீட்டு கேட்டு நிற்க வேண்டும், அதற்கு திருவள்ளூர் எம்பி விதிவிலக்கல்ல என்றார். 3வது முறையாக மோடி ஆட்சியில் அமருவார். இந்தியாவில் மு.க. ஸ்டாலின் பகுதி நேர முதலமைச்சர். கேட்க வேண்டிய கேள்வி மற்றும் பேச வேண்டிய விஷயத்தையும் துண்டு சீட்டில் முதல்வர் பார்த்து படிப்பதாகவும், மார்ச் 2022 துபாய் போனார், 6100 கோடிக்கு கையெழுத்து போட்டதாக கூறிய நிலையில் 2 ஆண்டுகள் கழித்து 6 ரூபாய்க்கு கூட முதல்வர் பெற்றுத்தரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுகவின் கதவை மூடியதாக சொல்லப்பட்ட நிலையில் கதவை உடைத்துக்கொண்டு அதிமுகவினர் பாஜகவுக்கு வழிவிடுகின்றனர். தமிழகத்தின் வரலாற்றில் 15 முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு முன்னாள் எம்பி வந்துள்ளனர். பாஜகவின் பக்கம் நல்லவர்கள் வருகின்றனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் உள்ளது. சமூக நீதி பாதுகாப்பு படுதோல்வி அடைந்துள்ளது. டி.ஆர். பாலு எம்பி பேசியது குறித்து கேட்டதற்கு திமுக ஜாதி அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அடுத்த 5 ஆண்டு இன்னும் வேகமாக செல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டலிலே அமர வேண்டும் என்பதிலே நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம். சகோதர சகோதரி, நாம் எல்லாரும் தெளிவாக. மு.க. ஸ்டாலின் அவர் 10 நாளா ஸ்பெயினுக்கு போயிட்டு நேற்று காலையில தான் வந்தார். வந்தோடனே பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறாங்க, சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, ஐயா இத்தனை நாளா முதலமைச்சர் எப்படின்னா துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறத பார்த்திருக்கோம். முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பு அவர் பார்க்கிறார், நம்ம பிஏ சொல்லி கொடுத்தானே 3வது தான் இந்த கேள்வி கேட்பான், இவன் 2வது கேட்கிறான். ஒரு கேள்விக்கு பதிலை பார்த்து பார்த்து படித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தமிழகத்தோட நிலைமை இப்படிதாங்க ஐயா இருக்கு. முதலமைச்சர் நிலைமை இப்படிதான் இருக்கு. ஒரு கேள்வியை படிக்க வேண்டிய நிலைமை, அந்த கேள்விக்கான பதிலையும் எழுதி கொண்டு வந்து அதையும் படிக்க வேண்டிய நிலைமை. ஐயா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மார்ச் 2022, ஒரு வருஷம் 10 மாசத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 2 வருஷம் வச்சுக்கங்க, மார்ச் 2022, எனக்கு பிப்ரவரி 2024 இருக்கிறோங்க ஐயா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு துபாய் போனார். துபாய் போயிட்டு வந்தோடனே சொன்னாரு, நான் 6100 கோடி ரூபாய் துபாயிலிருந்து பணம் வரும், நான் கையெழுத்து போட்டு விட்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். ஐயா 2 வருஷம் ஆச்சு. இவர் கடைசியாக போன துபாய் பயணத்திலிருந்து 1 பைசா இதுவரைக்கும் வரல. அவர் துபாய் போயிட்டு வந்து பேசுறது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த வடிவேல் சொல்லுவார் பாத்தீங்கன்னா, நல்லா துபாய் ஃபிளைட்ல போகும்போது டிக்கெட்டே வாங்காம போவேன் அப்படின்னு. ஒரு படத்துல பாத்துக்கீங்களாங்க ஐயா, ஒரு வடிவேல் படத்துல சொல்லுவார், நல்லா துபாய்க்கு டிக்கெட்டே வாங்காம போவையா அப்படின்னு. அது போல துபாய்க்கு 6100 கோடி ரூபாய் வரும் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் 2 ஆண்டுகள் கழித்து இன்னும் 6 ரூபாய் கூட வரும். அதில் குறிப்பாக அவர் சொன்னதுங்க ஐயா, இந்த நோபல் ஸ்டீல் நிறுவனம் என்கின்ற நிறுவனம் 1000 கோடி ரூபாய் தமிழகத்திலே முதலீடு செய்வார்கள் என்று சொன்னார். நாங்க சொன்ன இந்த நோபல் ஸ்டீல் நிறுவனத்தினுடைய அறக்கட்டளையினுடைய அட்ரஸ் சென்னையில, உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளையும் ஒரே அட்ரஸ், ஒரே டோர் நம்பர், ஒரே வீதி, ஒரே தெரு. ஐயா இவர்கள் துபாய்க்கு போனதே இவர்களுடைய பணத்தை பண பரிவர்த்தனை செய்து மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அது துபாய்க்கு போனாங்க. எப்படி இவர்கள் சொன்ன 6100 கோடியில 1 ரூபா கூட வரலைங்க ஐயா. துபாய் பயணம் முடிந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
2023 மே மாசம் 23ஆம் தேதி 9 நாள் சிங்கப்பூர் ஜப்பான் போனார். எதுக்குயா போறீங்கன்னு கேட்டா, ஜனவரி மாசம் 2024 உலக முதலீட்டாளர் மாநாடு வருது, அதற்கு அனைவரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடறதுக்காக போறார். சரி பரவாயில்ல, நம்ம ஊர் கல்யாணம் கூப்பிட போறார். இவர் சிங்கப்பூர் ஜப்பான் போயிட்டு வந்த பிறகு 1258 கோடி ரூபாய் வருவதாக சொன்னார்கள். 14 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதுவும் வரும். இன்னைக்கு உலக முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு ஸ்பெயினுக்கு போறார் 10 நாள். ஏங்க இப்பதான் உலக முதலீட்டாளர் மாநாடு. அதனால்தான் சகோதர சகோதரிகள் இதற்கு ஒரே ஒரு விமோசனம், 2024 மோடி அவர்கள் மறுபடியும் அங்கே வர வேண்டும், மறுபடியும் 3வது முறையாக ஆட்சி கட்டல் அமர வேண்டும். ஐயா, இன்னைக்கு மோடி அவர்களை பொறுத்தவரை பெண்கள் சொல்றாங்க, சகோதரிகள் சொல்றாங்க, மோடி சொன்னா செய்வாருங்க, மோடி சொன்னா செய்வார், அவர் சொல்லி என்னங்க செய்யாம இருந்திருக்காங்க, அவர் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காரு. சகோதர சகோதரி